இராமாயணத்துல நாம அதிகம் பேசப்படாத ஊர்மிளையோட தியாகத்தை பத்தி தாங்க இப்ப நாம பார்க்க போறோம். இலக்ஷ்மணனோட மனைவி ஊர்மிளை. அவங்க கணவர் ராமரோட வனவாசம் போனப்போ அரண்மனையிலிருந்தே ஒரு பெரிய தியாகம் செஞ்சாங்க. அதுதான் ராமரோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா ஊர்மிளை ஒரு சின்ன நாடகமே போடுறாங்க. இலக்ஷ்மணன் காட்டுக்கு கிளம்புறப்போ தன்னை நினைச்சு அவரோட கவனம் சிதறக்கூடாதுன்னு ஊர்மிளை வேணும்னே ரொம்ப ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு சுயநலமா பேசுறாங்க. இத பார்த்து கோபமான லக்ஷ்மணன் அவங்கள மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு முழு கவனத்தோட அண்ணனுக்கு சேவை செய்ய போயிடுறாரு. ரெண்டாவது அவங்க செஞ்ச தியாகம் இருக்கே, அது ரொம்பவே ஆச்சரியமானது. 14 வருஷம் உறக்கம். ஆமாங்க, தன் கணவர் 14 வருஷம் தூங்காம இராமரையும் சீதையும் பாதுகாக்க போறான்னு தெரிஞ்சதும் ஊர்மிள தூக்கத்தோட தெய்வமான நித்ரா தேவி கிட்ட ஒரு விரம் கேக்குறாங்க. இலக்ஷ்மணனோட 14 வருஷ தூக்கத்தை தானே ஏத்துக்கிட்டாங்க. இதனால தான் இலக்ஷ்மணனால இந்திரஜித்தை ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா 14 வருஷம் தூங்காத ஒருத்தரால மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. கடைசியா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது தெரியுமா? 14 வருஷம் கழிச்சு சீதா தேவி தான் இந்த உண்மையை லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாங்க. 1000 சீதைகள் சேர்ந்தாலும் ஒரு ஊர்மிளைக்கு ஈடாகாது அப்படின்னு சீதாவே பாராட்டுற அளவுக்கு ஊர்மிளையோட தியாகம் இருந்திருக்கு. ஆக தன்னோட கணவரோட கடமைக்கு ஒரு தடையா இருந்துடக்கூடாதுன்னு அரண்மனைக்குள்ளேயே ஒரு தனி வனவாசத்தை வாழ்ந்து முடிச்சாங்க ஊர்மிளை.